பாத்திரம் தேய்க்கிற பத்மாவுக்கு இன்னைக்கு சம்பளம் தரணும் என்றாள் மனைவி. சரி, அதுக்கென்ன என்றேன். என்ன அதுக்கென்னங்கிறீங்க? மற்றவங்களுக்கு நான் ஜிபே பண்ணலாம், அவள் பாவம், அதெல்லாம் தெரியாத அப்பாவி, கேஸா எடுத்து வச்சுக்கோங்கன்னு நினைவுபடுத்தத்தான் என்றாள். சரி, வச்சுக்கிறேன் என்றேன். எவ்வளவு கொடுக்க போறீங்க என்றால் அடுத்து. நீ எவ்வளவு பேசின? 6000 என்றாள். அதை கொடுக்க வேண்டியதானே, இடையில் ஏதாவது லீவு எடுத்தாளா? பிடிச்சுக்கிட்டு கொடுக்கணுமா என்றேன். ஒவ்வொரு முறை அவள் பாய்த்தரம் தேய்க்க வரும்போது தனியாக வருவாள். இன்னைக்கு தன் பிள்ளையை கூட்டிக்கிட்டு வந்திருக்காளே, என்ன புரிஞ்சது என்றாள். அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு புரிஞ்சது என்றேன். நங்குன்னு மண்டையில் கொட்டி மரமண்டை என்றாள் மனைவி. காய்கிற வெயிலில் கைப்பிள்ளையும் கூட்டிட்டு வர்றாளே, ஒரு 100 ரூபா கூட்டி கொடுத்தா என்ன என்றாள் மனைவி. இங்கே என்ன கொட்டியா கிடக்கு கூட்டி கொடுக்க என்றேன். இதை பாருங்க, 6000 தந்தாலும் சம்பளம்தான். ஒரு 100 ரூபாயை கூட்டி கொடுத்து, இந்தாமா உன் பிள்ளைக்கு ஏதாவது பிஸ்கட் வாங்கி கொடுன்னு கொடுத்தாலும் சம்பளம்தான். கொஞ்சம் முன்னாடி கேட்டிங்களே ஒரு கேள்வி, இடையில் ஏதாவது லீவு எடுத்தாளா சம்பளம் பிடிக்கணுமான்னு. அப்படி லீவு எடுத்தால் பிடிச்சுக்கிட்டு கொடுத்தாலும் சம்பளம்தான். ஆனால் அது சந்தோஷம் தராது. அதுக்கு பதிலாக 100 ரூபாயை அவள் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லுன்னு சொன்னாலும் அதுவும் சம்பளம்தான். அவளுக்கு பேசின சம்பளம் 6000 தந்தா தராத சந்தோஷம் கூடுதலாக தரும் 100 ரூபாயில தான் கிடைக்கும். 6லும் வாழ்வாள், கூடுதலாக தரும் 100லும் வாழ்வாள். ஆனால் அடுத்த முறை லீவு எடுக்க யோசிப்பாள். நம்மையும் சங்கடப்படுத்தாமல் வாழ வைப்பாள். வேலைக்கு ஆள் வைக்கிறது பெருசல்ல, அவங்கள சந்தோஷமாக வேலை வாங்கிறது ரொம்ப பெருசு என்றாள் மனைவி. 6000ல் அவள் வாழ்வாள், 100 ரூபாயில் நாம் வாழ்வோம் என்றாள். எப்பா, இவ எங்கேயோ இருக்க வேண்டியவனு நினச்சிக்கிட்டே ஒரு 100 ரூபாயை 6000தோடு சேர்த்து நீட்டி அவள் சொன்னதை சொன்னேன்.